Friends, இப்போ வந்து நம்ம கிம்பாப் பண்ண போறோம். சோ கிம்பாப்புக்கு வந்து நம்ம சூஷி ரைஸ் இருக்குல, அதுல வந்து 1/2 கப் எடுத்துர்க்கேன். சோ 1/2 கப் வந்து நம்ம ரைஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்துல போட்டுருங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 2 ரோல் தான் பண்ண போறேன். ஓகே, சோ பண்ணி காணிக்க போறேன். இப்போ இந்த ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் 1/2 கப் அரிசி போட்டிருக்கிறதுனால 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். மெஹி கையை விடாத. ஸோ பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை வந்து லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஓகே, வச்சுட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டிக்கி ரைஸ் வந்து ஆவிலையாகவும் அவிப்பாங்க. பட் இது வந்து ஈஸி. ஒரு மூடி போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக ரைஸ் குக் ஆகட்டும். ஒரு 10-12 மினிட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கிம்பாப் பண்ண போகிறோம். ஸோ கிம்பாப்புக்கு வந்து அனுஷா பக்கத்தில் இருந்துச்சு வைக்க. அனுஷா ஹாய் செல். அனுஷா ஹாய் செல். அனுஷா அந்த பயம் இருக்கணும். இது என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அடிக்காத. பாருங்க, நான் அனுஷா அடிக்கிறான். ஸோ இப்போ வந்து கிம்பாப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த தவா வந்து பேன் கேக்குக்கு வெளியே எடுத்தது இருந்துச்சா, அதனால் இன்னொரு பேன் எடுக்கலை. ஸோ இதுலேயே நான் வந்து ஜஸ்ட் ஸ்பினச் மட்டும்தான் நம்ம சாட்டே பண்ண போகிறோம். அதனால் தனியாக ஒரு பேன் தேவையில்லை. ஸோ கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக்கும் கீரையும் லைட்டாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துடலாம். கார்லிக்கும் கீரையும் ஸோ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பெப்பர். ஸோ மற்றதெல்லாம் வெஜிடபிள்ஸ் வந்து எதெல்லாம் தேவைன்னு நான் உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன். ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ பண்ணுறது வந்து ஆக்சுவலி வெஜிடேரியன் கிம்பாப். ஓகே, ஸோ ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ரைஸில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டும் நல்லெண்ணெயும் விட போகிறோம். நான் வந்து போன விலாகில் வந்து செசமி ஆயில் என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். ஸோ நிறைய பேர் நல்லெண்ணெய் தானே செசமி ஆயில்னு கேட்டிங்க. ஸோ யூஸ்வலாக ஜாப்பனீஸ் அந்த சைனீஸ் கொரியன் ரெசிபியில் யூஸ் பண்ணக்கூடிய செசமி ஆயில் வந்து டோஸ்டட் செசமி ஆயில். அது வந்து இன்னும் டார்க் கலரில் இருக்கும், இன்னும் நட்டியாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து லைட் செசமி ஆயில். ஸோ நான் என்கிட்ட டோஸ்டட் இல்லாததுனால நான் நார்மல் செசமி ஆயிலே விட போகிறேன். ஸோ சால்ட்டு ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ரைஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நம்ம ரைஸுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. குக்கும்பர், கேரட், சில்லி இருக்குது, ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது. யூஸ்வலாக இது வந்து கீரை நம்ம வதக்கி வச்சோம்ல, அந்த கீரை இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து கொரியன் இதில் வந்து பிக்கிள் ரேடிஷ்ன்னு ஒன்று வைப்பாங்க. எல்லோ கலரில் இருக்கும். நம்ம டைகான் ரேடிஷ்ன்னு அதை வந்து பிக்கிள் பண்ணி வச்சுருப்பாங்க, கிம்ச்சி மாதிரி. அது வந்து அவங்களோட மெயின் இது மாதிரி. என்கிட்ட பிக்கிள் ரேடிஷ் இல்லை, ஏன்னா வந்து என்கிட்ட இந்த கர்கின்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம கடையில் கிடைக்கும் தெரியுமா, பிக்கிள் மாதிரி குக்கும்பரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து ஒரு டார்ட்னஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கிம்பாப் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மேட் வந்து சதீஷ் எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பண்ண ஒரு மேட்டு. சூஷி எல்லாம் அவங்க வந்து ரஷ்யா போயிருந்தாங்கல்ல, அந்த டைமில் வாங்கி தந்த மேட்டு. சூஷி எல்லாம் வந்து இதில் தான் வந்து ரோல் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே ஏதாவது ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ ஏதாவது ஒன்று வச்சு கூட ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நோரியை ஓப்பன் பண்ணிடலாம், இந்த சீவீட் பேப்பரை. ஸோ இது வந்து ஆக்சுவலி டோஸ்டட் சீவீட் பேப்பர் தான், அதனால் நான் டோஸ்ட் பண்ணல. ஏன்னா இங்கே பார்த்தீங்களா ரோஸ்டட்னு போட்டிருக்கு. இல்லாட்டி இதை லைட்டாக இப்படி எடுத்து நீங்கள் அந்த தவாவில் இல்லை, தீக்கு மேலே லைட்டாக டோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ரஃப்பாக இருக்கும், ஒரு சைடு வந்து நல்லா பளபளன்னு இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அந்த ஷைனிங் சைடு வந்து வெளியே வரணும். ஓகே, ஸோ இதை இப்படி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரைஸை எடுத்து நான் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறேன், ஏன்னா வந்து இல்லைன்னா ரைஸ் வந்து ஒட்டும் கையில். ஓகே, ரைஸை வந்து எடுத்து
நம்ம வந்து அந்த பேப்பரில் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஒரு ஓரத்தில் வந்து பார்டர் விடணும் நீங்கள், ஏன்னா வந்து ரோல் பண்ணும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கேரட், நீங்கள் வந்து சுக்கி வைக்கலாம், டோஃபு வைக்கலாம், டோஃபு பண்ண சிக்கன் வைக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். கொஞ்சம் சில்லி, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கு நம்ம வதக்கி வச்சுக்கோங்களா கீரை, அது இப்போ பிக்கல். ஸோ இந்த பிக்கல் வந்து எது வைக்கலாம், புளி போடுறது. ஓகே. ஸோ இந்த மேட்டோடு எடுத்து அப்படி கேர்ஃபுல்லாக அந்த மேட்டை விட்டு விட்டு அந்த சீவீடை இதை மட்டும் வச்சு ரோல் பண்ணணும். மேட்டையும் உள்ளே வச்சு ரோல் பண்ணிடாதீங்க. ஸோ ரோல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிம்பாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு நிமிஷம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொரியன் கிம்பாப் இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ ஷார்ப் நைஃப் வேணும் இதை வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ லைட்டாக வந்து நைஃபை வந்து ஷார்ப் பண்ணிடுறேன். நல்லா ஷார்ப்பான நைஃபை வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பரான கிம்பாப். ஸோ கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் இல்லைன்னா கொரியாவில் தான் போய் சாப்பிட்ணுன்னு கிடையாது, நம்ம வீட்டிலையே ஈஸியாகிட்டு பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியாக பண்ணேன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ அந்தந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், நம்ம வந்து உலகத்தில் எந்த குசின் எந்த ரெசிபீஸ் எந்த நாட்டு ரெசிபியை வேணாலும் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பிளாட்டரில் வச்சுட்டு காணிக்கிறேன்.